ஹலோ ஆல், நமஸ்கார். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் 10th ஃபேர்வெல் நடந்தது. ஒரு 2 நிமிஷம்தான் பேசினேன். அதில் யூஸ்வலாக சொல்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு சொன்னேன். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்து அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போயிடுறேன், வேறு ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துக்கிறேன், 11th 12th ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 10th வரைக்கும் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு தெரியாது. இப்போது இந்த குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும், இந்த குழந்தைகள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த குழந்தைகளுக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும், இந்த குழந்தைகளுக்கு இதானும் அதானும்னு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் கொடுத்து எல்லா டீச்சரும் இல்லாட்டாலும் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் அந்த குழந்தைகள் மேலே தன்னோட உழைப்பை செலுத்தியிருக்கா இல்லையா? அதனால தானே அந்த குழந்தைகள் 10thலையோ 12thலையோ நல்லா மிளற முடியறது இல்லையா? இப்போது டீச்சர்ஸ் எஃபர்ட்டே இல்லாமல் வெறும் ஸ்டூடெண்ட்ஸோட எஃபர்ட்டில் மட்டும்தான் நடக்கிறது அப்படின்னா, அப்போ கொரோனா பீரியடு தி பெஸ்ட் பீரியட் ஆஃப் எஜுகேஷனல் சிஸ்டமாக இருந்திருக்கணும் இல்லையா? ஆன்லைனில் ஏதோ வந்து சொல்லிட்டு போயிடுவா, குழந்தைகளுக்கு குழந்தையிலே படிச்சுக்கும், குழந்தைகளுக்கு குழந்தையிலே முன்னேறிக்கும்னு இருந்திருக்கலாம் இல்லையா? அது அவ்வளோ பெஸ்ட்டு பீரியடாக நம்ம யாராலையுமே மனசில் நினைக்க முடியல பார்த்தீங்களா? அதுக்கான முக்கிய காரணம் டீச்சர்ஸ் அவளுடைய உழைப்பை கொட்டி அந்த குழந்தையில வளர்க்குறது தான். ஒரு அப்பா அம்மாவாக நம்ம எல்லாரும் நம்ம குழந்தையில பார்த்துக்கிறோம், வளர்க்குறோம். அது ஒரு பெரிய கிரேட்டான இந்த காலத்தில் அதுவே கிரேட்டு தான். ஆனால் அதை விட கிரேட் என்னன்னா, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, இவாலாம் தன்னோட உழைப்பை கொட்டி அந்த குழந்தையில வளர்க்குறா பாருங்க. ஸோ நான் இன்றைக்கி இதை எடுத்துக்காட்டாக சொல்லி அந்த குழந்தைகளுக்கு என்ன சொன்னேன்னாக்கா, கண்டிப்பாக லைஃப்பில் நீ நன்னா சம்பாதிக்கணும், நன்னா செட்டில் ஆகணுங்கிறது தான் இந்த டீச்சர்ஸ்க்கு மனசில் இருக்கும். ஆனால் நாளை பின்ன உங்ககிட்ட வந்து நீ 50 lakhs பேக்கேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி போனாலும் சரி, 1 crore போனாலும் சரி, அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கொடு, என்னால் தானே முன்னேறினேன்னு எந்த டீச்சரும் வந்து கேட்க போகிறதில்ல. உன்னோட பேரில், புகழில், சம்பாத்தியத்தில் யாருமே வந்து பங்கு கேட்க போகிறதில்ல. மிஞ்சி போனால் இந்த டீச்சர்ஸ் என்ன கேட்பா நான் சொல்லட்டுமா? மார்க்கெட்லேயோ, தெருவுலையோ, கடையிலையோ, கோவில்லையோ, சினிமா தேட்டர்லையோ, மால்லையோ பார்த்தா, குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் மேம், ஹவ் ஆர் யூ மேம், ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ மேம், யூ ரியலி மேட் அ சேஞ்ச் இன் மை லைஃப், தேங்க்யூ. இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு இது கேட்கும் போது தோணும், என்ன பெரிய கால் காசு போகாது அப்படின்னு. கேட்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு டீச்சராக நீங்கள் யாராவது இதை கேட்டிருந்தேன்னா, அவளுக்கு நாளைக்கு பெருமை பொங்கி தாங்காது. என்னை நான் படிக்க வச்ச ஒரு குழந்தை என்னை அடையாளம் கண்டுண்டு இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்கிட்ட வந்து பேசிட்டு போச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தை தாண்டின ஒரு டீச்சர்ஸ் அவார்டு இந்த உலகத்திலே கிடையாது. அங்கே பார்த்துட்டு ஓ இந்த டீச்சரா இருக்கட்டும் அப்படின்னு எங்கேயோ மூஞ்சி திருப்பின்னு மட்டும் போயிடாதீங்கோ. அந்த நன்றியை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிறது தான் இன்னையோட மெசேஜாக இருந்தது. இதை கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் இல்லாமல் நீங்கள் யாருமே இல்லை, நம்ம யாருமே இல்லை. ஓகே, நம்ம படித்தப்போ இருந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இப்போ நேராக பார்க்க முடிஞ்சால் பார்க்குறோம், பார்க்க முடியலன்னா கூட மனசார அவகிட்ட நன்றியோடு இருக்கிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கான பீஜம், அந்த சீடு போடுறதுங்கிறது இன்னொன்று கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க. நமஸ்கார்.